நெக்ஸ்ட் காசிப் ஆஃப் த டே யாரை பத்தி அப்படின்னா காஜல் அகர்வால். தமிழ் சினிமால மட்டும் இல்லாம தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நடிகையா இருக்காங்க. அங்கங்க மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வந்து பட்டை கிளப்பின ஒரு ஹீரோயின் தான் காஜல் அகர்வால். ரீசெண்டா ஒரு சில விஷயத்தை வந்து அப்படியே ரிவீல் பண்ணியிருக்காங்க, லீக் பண்ணியிருக்காங்க. யாரை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாராவை பத்தி லீக் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னப்பா லீக் பண்ணியிருக்காங்க? ஸோ நயன்தாராவை பத்தி பல பேர் வந்து பேசிட்டே தான் இருக்காங்க. இவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் தான் குழந்தை இருக்கு, எனக்குன்னா மார்க்கெட் அவுட்டா இல்லை, இப்போ நடிக்க செம்ம சூப்பராக நடிப்பேன். நான் வந்து வெறும் தமிழ் நடிகை மட்டும் கிடையாது, தெலுங்கு நடிகை மட்டும் கிடையாது, பேன் இண்டியா லெவலில் வந்து பட்டையை கலப்பின ஒரு நடிகை. இப்பயும் வந்து எனக்கு வந்து ட்ரெண்ட் இருக்கு, மார்க்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களாம் காஜல் அகர்வால். நான் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வரும்போது குழந்தைய தூக்கிட்டா வரேன், எனக்கு வந்து சம்பளம் கொடுக்கும்போது குழந்தைக்கு பார்த்துக்கூடிய சம்பளத்தை சேர்த்தா கேட்குறேன், அதுக்கு வந்து வேலையாட்கள்லாம் வைக்கிறேனே, என்ன பார்த்துக்கிறதுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வேலையாட்கள்லாம் வைக்கிறேன், அவங்களாம் தனியாக சம்பளமாக கேட்குறேன். அவங்கள மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்படி வந்து கராராக இருக்கிறவங்க எதுக்கு வந்து வாய்ப்பை வந்து கொடுக்குறீங்க, அவங்கள எதுக்கு வந்து ஷூட்டிங் கூப்பிடுறீங்க, படத்துக்கு ஏன் கூப்பிடுறீங்க, அதுக்கு பிறகு எங்களை கூப்பிடலாம்ல, நாங்களாம் நல்லா ஒழுங்காக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து எரிஞ்சு விழுந்து பேசியிருக்காங்களாம் காஜல் அகர்வால். யாரை பத்தின்றது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற யாரு? லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன?